இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவர் தாள் நான் பணிவேன், அவர் தாள் நான் பணிந்தார் அகமே மகிழ்ந்திருப்போம். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமையிலே இன்றைக்கு ஆண்டவரை தேடி நாம் வந்திருக்கின்றோம். இந்த முதல் சனிக்கிழமை தேவ மாதாவுக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய நாள். ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். மனிதன் என்பவன் சட்டத்திற்காக அல்ல, மாறாக சட்டங்கள் மனிதனுக்காக என்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்தை இந்த முதல் சனிக்கிழமையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை அருமையாக எடுத்துரைக்கின்றார். துன்பத்தில் இருக்கின்ற மக்களிடத்திலே நாம் அதை பொறுத்து கொண்டு ஆண்டவருடைய மகிமைக்காக என்று அன்னை மரியாள் எவ்வாறு இது ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டது போல வாழ்வில் வரக்கூடிய சவால்களை நாம் சந்திக்க ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே நம்மை அன்போடு அழைக்கின்றார். இந்த முதல் சனிக்கிழமை தேவ மாதாவுடைய வழி நடத்துதல், தேவ மாதாவுடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக அன்னையினுடைய, குறிப்பாக வேளாங்கண்ணி இந்த தாயினுடைய பாதுகாப்பு அனைவருக்குமே நிறைவாய் கிடைக்கும்படியாக அன்னையினுடைய கரங்களிலே இந்த மாதத்தை ஒப்புக்கொடுத்து நம்முடைய குடும்பத்திற்கு அருள்வளம், இன்னும் பொருள் வளம், குடும்ப ஆசீர், ஒற்றுமை, சமாதானம் ஆகிய கொடைகளை ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த செப்டம்பர் மாதத்திலே, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம், இறை வார்த்தையை ஒவ்வொருவருமே வாசிக்கக்கூடிய ஒரு மாதம், சிந்திக்கக்கூடிய ஒரு மாதம். அன்னை மரியாள் எவ்வாறு தன் உள்ளத்தின் ஆழத்திலே இறை வார்த்தையை சிந்தித்து வந்தாள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுவது போல நம்முடைய வாழ்விலும் இறை வார்த்தை பெட்டகமாக, இறை வார்த்தையினுடைய ஒரு விளக்காக அன்னை மரியாள் நம்முடைய இல்லங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே வருகின்றார்கள். ஆக இந்த முதல் சனிக்கிழமையிலே நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஜெபிக்க வந்திருக்கிற நம்மை
ஆண்டவர் அருமையான ஒரு இறைவார்த்தையால் ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று ஆணித்தரமாக அந்த பரிசேயர் சதுசேயர் மத்தியிலே அவர் கூறுகின்றார். ஆக மனித நேயத்தை, மனிதனுடைய மாண்பை ஒவ்வொருவருமே கட்டி காக்க வேண்டும் என்பதையும் இன்றைய வழிபாட்டிலே ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். ஆகவே இந்த முதல் சனிக்கிழமை ஜெபிக்க வந்திருக்கிற திருப்பலியிலே கலந்து கொண்டு வேண்டி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளையுமே இந்த நாளிலே ஆண்டவருடைய கரத்திலே பலியில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் நம்மை இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக இறை வார்த்தையை நாம் போதித்து கடைபிடிக்கக்கூடிய மக்களாக 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக இந்த செப்டம்பர் மாதத்தில் நாம் வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க ஆண்டவரிடத்தில் அருளை கேட்போம். அவருடைய இரக்கத்தை, அவருடைய மன்னிப்பை நாம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட தகுதி பெறுபொருட்டு நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரை, மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளோ. அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக்க. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 6 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போலோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவன் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்துதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போலானோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம்,
நாடோடிகளாயிருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கின்றோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்ளுகிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாய் பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடையச் செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம். ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களுக்கு கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, மன்றாடும் ஆண்டவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம்மிடம் பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். என் வாய் ஆண்டவரை புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஹalleluya 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 ஹalleluya.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயரில் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமையிலே பக்தி பெற்றதலோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக ஆண்டவர் கொடுக்கின்றார். செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம். இறை வார்த்தையை நாம் ஆழமாக வாசிக்க, சிந்திக்க, அதன்படி நாம் நடக்க ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு மாதம். உம் வாக்கே என் காலடிக்கு விளக்கு, அதுவே பாதைக்கு ஒளியுமாகும் என்ற திருப்பாடல் 119வது பாடல் 105வது இறைவார்த்தையில் சொல்லப்படுவது போல, இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ்வாக்குகின்றது. இந்த செப்டம்பர் மாதத்திலே யாரெல்லாம் இந்த விவிலியத்தை எடுத்து வாசிக்கின்றோமோ நம்முடைய இல்லங்களிலே இறை பிரசன்னத்தை நாம் காண்கின்றோம். எபிரேய மடலிலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்வது போல, ஆண்டவருடைய வார்த்தை, இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்று சொல்லப்படுவது போல, ஒவ்வொருவருமே நாம் ஆற்றலோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ்வதற்கு இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். அது இந்த செப்டம்பர் மாதத்திலே இன்னும் அதிகமாக ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே ஆண்டவர் வெளிப்படுகின்றார். இதைத்தான் எபிரேய மடலிலே நாம் வாசிக்கின்றோம். அருமையாக சொல்லப்படுகிறது. பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் இறை வாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் தாம் வாழும் இவ்விருது நாட்களில் தம் மகன் இயேசு வழியாக பேசுகிறார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்திலே விவிலியத்தை நாம் வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளத்திலே அமைதி, சமாதானம், ஆறுதலும் நாம் பெறுகின்றோம். அதான் இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாக பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில், நாங்கள் பாடுபட்டு எங்கள் கைகளாலே நாங்கள் உழைத்தோம், நாங்கள் பட்டினியாய் கிடந்தோம், நாங்கள் வேதனைப்பட்டோம், எங்களுடைய வாழ்விலே பல்வேறு இன்னல்களை நாங்கள் அடைந்தோம், ஆனால் கடவுள் எங்களை கைவிடவில்லை. மாறாக கடவுள் எங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்களை அவர் நிரப்பினார். நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் வெட்கமடையவில்லை, அவமானப்படவில்லை. மாறா நாங்கள் கனிவுள்ளவராக இருக்கிறோம், துன்பத்திலே நாங்கள் பொறுமையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை தங்களுடைய வாழ்வு ரீதியான ஒரு சாட்சியத்தை கொரிந்திய மக்களுக்கு பவுலடியார் கூறுகின்றார். காரணம், இந்த கொரிந்து நகரம் ஒரு வாணிப நகரம், பல மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம். அதுதான் அவர் கேட்கின்றார், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா என்று. காரணம், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல கலாச்சாரம் நிறைந்த மக்கள், பல இனத்துகளை கொண்டிருக்கிற அந்த மக்களிடத்திலே பவுலடியார்த்தை ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் தாழ்ச்சியோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், கனிவோடு இருங்கள், இரக்கத்தோடு இருங்கள் என்று அருமையாக அந்த கொரிந்திய மக்களுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்வை நெறிப்படுத்துகின்றார். ஆக சட்டங்கள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும், அது உண்மைப்படுத்த வேண்டும், அடிமையாக்கக்கூடாது என்பதை அருமையாக ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே நமக்கு ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்லுகின்றார். ஆக சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதங்கள் இந்த சட்டத்திற்காக என்ற அந்த அருமையான ஒரு கருத்தை, இந்த ஒரு மனித நேயத்தை
ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சட்டங்கள் எவரையுமே அடிமையாக்கக்கூடாது. நீங்கள் பலுவான சுமைகளை மக்கள் மேல் நீங்கள் சுமத்துகிறீர்கள் என்று பரிசேய இனத்தை இயேசு சாடுகின்றார். அந்த அளவுக்கு இந்த சட்டங்களால் ஏறக்குறைய 763 இந்த சட்டங்களிலே அவர்கள் அதை பிடியாக இருக்கிறார்கள். பாருங்கள், நற்செய்தியிலே அவர்கள் கதிர்கள் கொய்வதை கூட ஒரு குற்றமாக சொல்லுகின்றார்கள். கையிலே கசக்கிறது கூட ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மனித நேயமற்ற மனித மாண்பற்ற இந்த சட்டத்தை இயேசு இந்த நாளில் அவர் எதிர்க்கின்றார். அத்தகைய ஒரு துடிப்போடும் ஆற்றலோடும் மனித நேயத்தோடும் வாழ்வதற்கு ஓய்வு நாள் மாண்ட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கும் பரிசேயர்களுக்கு சதுசேயருடைய இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அவருடைய உள்ளத்திலே வெறுப்பு, இயேசுவை எப்படி தொலைக்கலாம், இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என்று அவர்கள் திட்டமிடுவதற்கு இது ஒரு வழிவகுத்தது. காரணம், ஓய்வு நாளுக்கு எதிராக இவர் சாடுகிறார். இதுதான் இயேசு சிலுவை சாவுக்கு அவர் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதை இயேசு துணிவோடு பேசுகின்றார், அதிகாரத்தோடு பேசுகின்றார், ஆற்றலோடு பேசுகின்றார். அதான் இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த முதல் சனிக்கிழமையிலே தேவ மாதாவுக்கு இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிற இந்த மாதத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலே சொல்லுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன், ஏனென்றால் நான் கனிவும் மன தாழ்ச்சி மிக்கவன் என்று. அப்போ இயேசு கனிவுள்ளவராக வருகிறார். நற்கருணை வழியிலே கொண்டாட்டத்திலே இயேசு கனிவுள்ளவராக, அன்புள்ளவராக, சமாதானம் நிறைந்தவராக இயேசு வருகின்றார். ஆகிய மனித வாழ்விலே சட்டங்கள் தான் என்பதை பிடித்து கொண்டிருப்பதை விட மாறாக அது மனித நேயத்துக்கு, மனித மாண்பை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் அனைவருமே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் மனித நேயத்தோடு வாழ, அன்போடு வாழ, இந்த அன்போடு இந்த சட்டங்களை அன்போடு நாம் கொண்டு நல்ல மனதோடு ஒற்றுமையோடு இல்லங்களிலே நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வழிமுறைகளை, நெறிமுறைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு வார்த்தைகளை சிந்தித்தவர்களாக அன்னை மரியாள் எவ்வாறு இறைவார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தை சிந்தித்தார்களோ அதுபோல நாமும் இறைவார்த்தையை சிந்தித்து கடைபிடித்து போதித்து நடக்கக்கூடிய மக்களாக, இறை வழியிலே, தூய வழியிலே, அது செப்டம்பர் மாதத்திலே விவிலியத்தை வாசிக்கக்கூடிய மக்களாக, சிந்திக்கக்கூடிய மக்களாக கடைபிடித்து நாம் 30 மடங்கு, நான் 60 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ இறையர்களை இத்திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனிது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலைத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏழு வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் உண்டு முதல் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு வந்தது ஆவதாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்கதமான பலியானது எல்லாமல்ல இறைவனாக்கி தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இன்று மனிதமானை காணிக்க எங்களுக்கு மேற்படைக்கும் ஆசியை இன்று பொலிவதாக்க. இவ்வாறு அருள் அடையாள முறைகளின் படி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்க. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமல்ல இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய சேலமாக்கோ. ஏனெனில் உலக அனைத்தையும் படைத்தே காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினே, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினே. இவ்வுலகின் வியத்தவர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தேன். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீரே. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை இப்பொழுது போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபடவலம் கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடலுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சிடலுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திறம் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சி, எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஜோசப் வாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். நமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையை தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனை உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக்கு. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடும் திரு இரத்தமும் பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா உண்மை நீதி உலகில் நாளும் வளர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக உண்மை நீதி உலகில் நாளும் வளர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக ஆ உறவாகவா உணவாகவா உயிரோடு நிறைவாகவா என் வாழ்வெல்லாம் துணையாகவா பொருட்செல்வங்கள் எந்தன் குறை தீர்க்குமா உந்தன் அருட்செல்வம் என்றென்றும் நிலையாகுமே ஓளம் நெய்திடும் பாசபந்தங்களே நிலையான உறவொன்று என்னை தேற்றுமே இதயத்திலே புது உறவாக எண்ணிலே வந்தவரே மனக்காயங்களை ஆற்றிடவே திருவிருந்தாய் வந்தவரே பரிவுள்ளம் கொண்டு எனில் வந்த இன்று உயிருள்ளவரை உமை போற்றுவே என் உளமாற உமை பாடுவே உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி பகிர்வு என்று பெருக ஆ ஆண்டவரே உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உதருள் எத்துணை மிகுதி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே விண்ணக உணவால் ஊற்றமற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் சட்டத்தை கடந்து மனித நேயத்தோடும் மனித மாண்போடும் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசிருங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் பணிவிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனித
மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன்.